ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பெரண்டை பொடி பண்ண போகிறோம். இந்த பெரண்டை பார்த்தீங்கன்னா இது ஒரு கொடி மாதிரி படரும். இது போனுக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்க்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இப்போ இந்த பொடி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பிரண்டையை நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். இது முருங்கைக்காய் நம்ம எப்படி எடுத்து க்ளீன் பண்ணுறோமோ அதே போல் தாங்க. ஆனால் இது ரொம்ப அதாவது நீங்கள் வெறும் கையில் பண்ணிங்கன்னா ரொம்ப நமைச்சல் இருக்கும். ஒரு மாதிரி குத்தலாக இருக்கும் இது ஃபிங்கர்ஸ்லலாம். அதனால என்ன பண்ணணும், கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சேஃப்டிக்கு 2 கையிலையும் டிஸ்போசபிள் க்ளவுஸ் போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சேஃப் அது. இப்போ இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா இது ஜாயிண்ட்டாக இருக்கும். அந்த ஜாயிண்ட்டில் நம்ம உடைச்சிட்டு அந்த தோலை இப்படி உரித்தோன்னா, நம்ம முருங்கைக்காய் உரிப்போம் இல்லையா, அது போல் நம்ம உரித்தோன்னா அந்த தோல் மேலே இருக்கிற தோல் வந்துடும். இது கொஞ்சம் நம்ம எண்ணெய் போடலைன்னா ரொம்பவே நமைக்குங்க. இது கருணக்கிழங்கோட ரொம்ப மோசமான ஒரு நமைச்சல் இது. அதனால நீங்கள் சமைக்கும் போது கூட பார்த்து சமைக்கணும். நல்லா இதை வதக்கிடணும். இல்லைன்னா தொண்டெல்லாம் நமக்கு நமைக்கும். இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கிறதுனால இது அட்லீஸ்ட் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கால் வலி, கை வலி, இல்லை எலும்பு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க எல்லாம் இது வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இது மார்க்கெட்டில் யூஸ்வலாக மார்க்கெட்டில் கிடைக்கும். கீரைக்கார்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் இது ஒரு பீஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இது ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் சும்மா வீட்லேயே ஒரு தொட்டியில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 2-3 வாரத்தில் அது துளிர் விட்டுடும்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 3 இது வச்சுருக்கேன். அதுவும் நான் ஒரு வீடியோ போடுறேன். அது வந்த பின்னாடி இப்போ பார்த்துக்கோங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ இந்த பிரண்டையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எலசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதில் அவ்வளோ நாரெல்லாம் இருக்காது. அதனால நீங்கள் இதை வாங்கும் போதோ இல்லை உங்கள் தோட்டத்துலேருந்து நீங்கள் பறிக்கும் போதோ நல்லா கொழுந்தா பார்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேலை இருக்காது. இது இல்லாமல் பீலர் வச்சு கூட இது பாருங்கள், இது போல் நம்ம க்ளீன் பண்ணலாம். அந்த கார்னர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த கார்னர்ஸில் இது மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது க்ளீன் ஆகிடும். அதே பாருங்கள், அந்த கார்னர்ஸ் எல்லாம் இதை இப்படி நம்ம பீலரில் எடுத்துக்கலாம். இப்படியும் இன்னொரு மெத்தட் க்ளீன் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தேவை நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். நல்லா பிரண்டையை நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நமக்கு தேவையான பொருட்களை பிரண்டை எடுத்துக்கலாம். 1/2 கப் உளுந்து, அதுக்கப்புறம் பெருங்காயத்துண்டு, 1/4 கப் துவரம்பருப்பு, உப்பு, அப்புறம் புளி, மிளகு, மிளகா காரத்துக்கு ஏற்ற மிளகு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. இது நம்ம சட்னி பொடி பண்ண போகிறோம். சாதாரணமாக பொடினா நீங்கள் எல்லாத்தையும் பிரண்டையை மட்டும் எண்ணெயில் வதக்கிட்டு மற்றதெல்லாம் எண்ணெய் இல்லாமல் வதக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு சட்னி பொடி பண்ண போகிறேன். அதனால நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம மிளகாவை போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இதை ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் புளியும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இதோட மிளகும் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு இதையும் அந்த மிளகாவோட நம்ம தனியாக எடுத்து நம்ம வச்சிடலாம்.
அதே எண்ணெயில் வந்து நம்ம துவரம் பருப்பை போட்டு நம்ம கொஞ்சம் வந்து வறுத்துக்கலாம். இது சட்னி பொடி பண்ணுறதுனால நான் அந்த எண்ணெயிலேயே வந்து வறுக்கிறேன். அப்படி நீங்கள் பொடி வந்து பண்ணி வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெயை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் வெறும் வாணலியில் வந்து நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ இதோட வந்து உளுந்தையும் வந்து நான் போட்டுக்கிறேன். அந்த உளுந்தையும் வந்து நம்ம வறுத்துக்கலாம் அதோட சேர்த்து. இது வந்து நம்ம நல்லா வந்து பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். இப்போ இது பொன்னிறமாக வறுத்தாச்சு, நம்ம எடுத்துடலாம். பெருங்காயத்தையும் வந்து அப்படியே வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி இந்த பிரண்டையை வந்து நல்லா வதக்கணுங்க. அது கலர் வந்து நல்லா ஒரு எல்லோ கலரில் வரும் பாருங்க. இப்பயே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இது மாதிரி வந்து நல்லா வந்து கலர் அந்த பச்சை எல்லாம் போகணும். அந்த போயிட்டு அந்த ஒரு மாதிரி வந்து மஞ்சள் கலரில் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ இது நீங்கள் நல்லா வதக்கலைன்னா நல்லா ஒரு தொண்டையிலலாம் அரிப்பு எடுக்கும். கருணக்கிழங்கோட ரொம்ப மோசமான ஒரு இது. அதனால வந்து நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி வந்து நல்லா வதங்கின பின்னாடி அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துடலாம். இதை தனியாக வந்து தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நம்ம என்னென்ன வறுத்தோமோ அத்தனையும் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு நம்ம வந்து பொடி பண்ணிக்க போகிறோம். இதோட நம்ம உப்பு சேர்த்து நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு. சட்னி பொடி, பிரண்டை சட்னி பொடி. அங்கே பாருங்க எவ்வளோ நல்லா உதிரியாக வந்து நமக்கு வந்திருக்கு. இதோட வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது வந்து கொலஸ்ட்ராலுக்கும் நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லது, டயபெட்டிஸ்க்கு நல்லது. அதுக்கப்புறம் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து கை வலி, கால் வலி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு வந்து போனுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணும். நீங்கள் வந்து இதை நிச்சயமாக செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் நமக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா எல்லா பெயினும் வருது. அப்போ நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இது நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கும். இது நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது வீட்லேயே வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். அதுவும் ஒரு வீடியோ நான் போடுறேன். நான் வச்சுருக்கேன். அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வீடியோ போடுறேன். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.